உங்களில் யாருக்காவது அர்டிகேரியா அப்படிங்கிற ஸ்கின் அலர்ஜிக் டிசீஸ் உண்டா? இது எப்படின்னா திடீர்னு வர்ற ஒரு தோல் வியாதி. அது ஏன் திடீர்னு வருதுன்னா, நம்ம தோல் அலர்ஜி ஆகுது. ஏதோ ஒரு டஸ்ட்டோ ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒன்று படும்போது அது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை உண்டு பண்ணுது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? அரிப்பு, திடீர்னு அரிப்பு, நல்லா சொரிஞ்சு விட தோணுது. சொரிஞ்சு விட்டோம்னா அந்த இடம் சிகப்பாகுது. அப்புறம் அப்படியே பல விதத்தில் அந்த ஸ்கின் ரியாக்ட் பண்ணுது. இது திடீர்னு வருது. ஒரு 24 மணி நேரத்தில் அது தானாக மறையுது. திருப்பியும் எப்போது வரும். இந்த மாதிரி வந்து போய் இருக்கும். அதுக்கு பேர் தான் அர்டிகேரியா அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, எதனால் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உண்டாகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய அலர்ஜிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க, அது இப்போ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதை கம்ப்ளீட்டாக பரிபூர்ணமாக மாற்றி எடுக்கிறதுக்கு இந்தியன் ஃப்ளவர் ரெமெடிஸில் மருந்துகள் உண்டு. அதாவது ஏன் அந்த ஸ்கின் அலர்ஜியாக மாறுது, ஏன் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸு உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இந்தியன் ஃப்ளவர் ரெமெடிஸ் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸே வராமல் தடுக்கலாம். ஓகே, வந்ததுக்கப்புறம் மருந்து சாப்பிட்றது வேறு, வராமல் தடுக்கிறது வேறு. ஸோ இது வரும்போதே அது கரெக்டான மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா திருப்பி வரவே வராது. அந்த மாதிரி கூட மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்கள் பேர், வயசு, இடம், எவ்வளோ நாளாக என்ன மாதிரி பிரச்சனை ஸ்கின்னில் இருக்குது, தோல் வியாதி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு நம்ம பேசி உங்களுக்கு உண்டான கரெக்டு ரெமிடியை நான் தரேன். கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நல்ல மாற்றங்கள் தெரியும்.